மக்கள் உடலில் நோய் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ வேண்டுமென்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மரத்துடைய பெயர் பலாச மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பியூட்டியா மோனோஸ்பர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பலாச மரத்தை பொறுத்தவரையிலும் இதற்கு ஃப்ளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட் அப்படின்ற ஒரு பேரும் சொல்லுவாங்க. இந்த மரத்துடைய பூக்கள் அவ்வளவு சிகப்பாக அழகாக இருக்கும். தூரத்திலிருந்து பார்க்கும்போது ஏதோ காட்டு தீ இருக்கிறது போல் ஒரு அமைப்பை இது உருவாக்கும். அதனால தான் இதற்கு ஃப்ளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது பெயர். பொதுவாக இந்த பலாச மரத்துடைய மரப்பட்டை, இதோட இலை, இதோட விதை, இது எல்லாமே நம்ம மருந்துக்கு பயன்படுத்துகின்ற விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த பலாச மரத்தை பார்க்கும்போது இந்த மரத்துடைய மரப்பட்டையை சாம்பலாக்கி அந்த சாம்பல் தண்ணீரில் கரைத்து மீண்டும் கொதிக்க வைக்கப்பட்டு ஒரு ஆல்கலியாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ஒரு க்ஷாரம் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த க்ஷாரம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு புற்றுநோய்களை குணமாக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. மார்பகம் சம்பந்தப்பட்ட கட்டிகள், தொண்டையில் ஏற்படுகின்ற புற்றுநோய்கள், வயிறில் ஏற்படுகின்ற புற்றுநோய்கள், உணவு குழலில் ஏற்படுகின்ற புற்றுநோய்கள்னு சொல்லிட்டு இந்த புற்றுநோய்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை நீக்குகின்ற மிகச்சிறந்த மருந்துகள் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த பலாச மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஆல்கலி ஒரு மருந்தாக இருக்கிறது. இன்றைக்கு நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா 30-32 வயது, குறிப்பாக 2 பிரசவத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா அவங்க கருப்பை வீங்க ஆரம்பிக்கிறது. அடினோமயோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொந்தரவு ஏற்படுவதை நம்ம பார்க்குறோம். இந்த அடினோமயோசிஸ் அப்படிங்கிற தொந்தரவு ஏற்படும் போது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு மாதவிலக்கு நேரங்களில் அதிகப்படியான உதிரப்போக்கு, மாதவிலக்கு முடிந்த பிறகு கூட வயிறில் ஏதோ ஒரு பெரிய கல்லை எடுத்து வைத்தது போல் ஒரு கனமான ஒரு சூழல் இருப்பது, அதே போல் எப்போ பார்த்தாலும் வயிறு உடலில் கடுமையான அசதி இருப்பதுன்னு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். எப்போ 35 வயது ஆகிறதோ பெண் மருத்துவர்கிட்ட போய் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லும்போது உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அறுவை சிகிச்சை செய்து கருப்பையை எடுத்துருங்க அப்படிம்பாங்க. ஆனால் அந்த மாதிரி கருப்பையை எடுத்தோம்னா அதன் பிறகு ஏற்படுகின்ற பக்க விளைவுகளை சொல்லி மாளாது. அப்போ எவ்வாறு இந்த மாதிரி ஏற்படுகின்ற பிரச்சனைகளை குணமாக்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதற்கு இந்த பலாச மரம் ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லுவோம். இந்த பலாச மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை, குறிப்பாக சாம்பலை ஒரு 500 மில்லிகிராம் அளவுக்கு எடுத்து ததி மஸ்தூன்னு சொல்லுவோம். வீட்டில் தயிர் செஞ்சோன்னா அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வெண்மை நிறமான ஒரு திரவம் இருக்கிறத பார்க்கலாம், தண்ணி மாதிரி இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு அதில் 500 மில்லிகிராம் இந்த சூர்ணத்தை போட்டு நல்லா கலந்து காலையில் ஒரு வேளை உணவுக்கு முன்பு சாப்பிடணும். அதே மாதிரி இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு ஒரு 6 மாதம் விடாமல் இதை சாப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய கருப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகள் வேகமாக குணமாகிறதையும் அந்த விரிந்து இருக்கக்கூடிய கருப்பை சிறிது சிறிதாக அதோட அமைப்புக்கு திரும்ப போகிறதையும் நம்ம பார்க்க முடியும். என்கிட்ட ஒரு பெண் மருத்துவர் ஒருத்தர் ஒரு முறை வந்திருந்தாங்க. அவங்களோட சகோதரியை கூட்டிகிட்டு அவங்களுக்கு இந்த அடினோமயோசிஸ் பிரச்சனை மற்றும் கருப்பையில் நிறைய கட்டிகள் இருக்குது, ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அந்த நோயாளியுடைய வயது பார்த்திங்கன்னா 40, அவங்க சிஸ்டரோட வயது 35. டாக்டர் அவங்க வந்துட்டு என்கிட்ட சொன்னாங்க, இவங்க மூலிகை மருந்துகளில் அதிகமான நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க, ஆனால் எங்களுக்கு அது மேலே நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் இதை நீங்கள் குணப்படுத்த முடியும் அப்படின்னா நான் என்னுடைய மருத்துவ தொழிலை விட்டுட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்குறேன் அப்படின்னு வந்தாங்க. அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன் ஒவ்வொரு மருத்துவ முறைக்கும் எந்த வகையான ஆதாரங்களை கொண்டு எந்த வகையான மூலக்கூறுகளை நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது. ஸோ முடிவில் அவங்க ஒரு 6 மாதம் நான் சொன்ன மாதிரி இந்த பலாச மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பலை தொடர்ந்து சாப்பிட்டாங்க. அது கூடவே உணவின் முறையில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள், உடற்பயிற்சிகள் இதெல்லாமே கரெக்டாக செஞ்சாங்க. 6 மாதத்திற்கு பிறகு அவங்க பரிசோதனை இது பார்க்கும்போது அந்த கருப்பையுடைய அளவு கிட்டத்தட்ட பாதியாக குறைந்திருந்தது. ஆனால் கருப்பையில் இருக்கக்கூடிய அந்த ஃபைப்ராய்டு கட்டிகள் முழுமையாகவே மறைந்து போயிருந்தது. அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இப்போ நான் சொன்னேன், நம்ம ஆயுர்வேத சித்த மருத்துவம் அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமாக இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு தான் இன்றைக்கு நிறைய பேருடைய கருத்து. ஆனால் இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் நீங்கள் சொல்லக்கூடிய தியரியை விட ரொம்ப அட்வான்ஸ்டு தியரியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அதனால்
இந்த பலாச மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு ஆல்கலி எப்படி இதை குணப்படுத்துகிறதுங்கிறது அறிவியல் பூர்வமாக அவங்களுக்கு சொன்ன பிறகு அவங்க கன்வின்ஸ் ஆனாங்க. எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா கருப்பையுடைய ஒரு பிரச்சனை ஏற்படும் போதோ அல்லது கருமுட்டை பைகளில் பிரச்சனை ஏற்படும் போதோ உடலை பாதிக்கக்கூடிய ஹார்மோன் சம்பந்தப்பட்ட மாத்திரைகளை அல்லது ஹார்மோனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி சம்மந்தப்பட்ட மாத்திரைகளோ இல்லை நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டவே சர்ஜரிக்கு ஷிஃப்ட் ஆகிடுறாங்க. ஆனால் அதன் பிறகு ஏற்படுகின்ற விளைவுகள் அப்படிங்கிறது ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விளைவாக இருக்குது. நிறைய பேர் 32, 33 வயதிலேயே இன்றைக்கு கருப்பை எடுத்துடுறாங்க. கருப்பையை எடுக்க வேண்டிய அவசியங்கிறது இன்றைக்கு 190 பேருக்கு இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ கருப்பை சம்பந்தப்பட்ட கட்டிகள் ஏற்படும் போதோ அல்லது கருமுட்டை பை கட்டிகள் ஏற்படும் போதோ இதை அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்துவதற்கு இந்த பியூட்டியா மோனோஸ்பர்மான்னு சொல்லக்கூடிய இந்த பலாச மரத்துடைய மரப்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஆல்கலி ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா குடல் புழுக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இன்றைக்கு நம்ம ஆண்கள் வயதானவர்கள் இருக்கோம், நமக்கெல்லாம் குடல் புண் இருக்காது அப்படிங்கிறது நம்முடைய ஒரு தவறான கருத்து. மனிதன் பிறந்ததிலிருந்து இறப்பது வரை எப்போ வேணுமானாலும் குடல் புழுக்களுடைய தாக்கம் ஏற்படலாம். அதுவும் அசைவ உணவு சாப்பிடுபவர்கள், குறிப்பாக கடைகளில் கிடைக்கக்கூடிய அசைவ உணவு சாப்பிடுபவர்களுக்கு இந்த பிரச்சனை மிக மிக அதிகமாக ஏற்படுவதை நம்ம பார்க்க முடிகிறது. குடல் புழுக்கள் சர்க்கரை நோயை உண்டு பண்ண முடியும். குடல் புழுக்கள் மூளை சம்பந்தப்பட்ட தேய்மானத்தை உண்டு செய்ய முடியும். குடல் புழுக்கள் ஆரோக்கியத்தை மிகப்பெரிய அளவில் குலைக்க முடியும். ஏன் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், முட்டுகளில் ஏற்படுகின்ற ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கூட குடலில் இருக்கக்கூடிய, குறிப்பாக பெருங்குடலில் இருக்கக்கூடிய புழுக்களால் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இதை எவ்வாறு சரி செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு இந்த பலாச மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய இலைச்சாறு ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லுவோம். ஒரு மாதத்துக்கு ஒரு முறை இந்த பலாச மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய இலைச்சாறு ஒரு 30 மில்லி, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய மஞ்சள் தூள் ஒரே ஒரு தேக்கரண்டி அதில் கலந்து காலை ஒரு வேளை மட்டும் அப்படிங்கிற மாதிரி மாதத்துக்கு ஒரே ஒரு நாள் சாப்பிட்டோம்னா அன்றைக்கு ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா மலம் அடர் பச்சை நிறமாக அல்லது கருப்பு நிறமாக உடலை விட்டு வெளியேறுவதை பார்க்க முடியும். அந்த மாதிரி வெளியேறும்போது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள், பெருங்குடலில் சேர்ந்திருக்கக்கூடிய அடைப்புகள் எல்லாமே வெளியில் போய் உடல் சுத்தமாகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ மாதத்திற்கு ஒரு முறை பலாச மரத்துடைய இலையை எடுத்து அதில் மஞ்சள் தூள் கலந்து சாப்பிட்டாலே உடலில் பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த பலாச மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டையுடைய சாம்பல் கருப்பை சம்பந்தப்பட்ட கட்டிகளை நீக்குவதற்கும் கருப்பை சம்பந்தப்பட்ட கருமுட்டை பை சம்பந்தப்பட்ட கோளாறுகளை நீக்குவதில் ஒரு மிகச்சிறந்த மருந்து. அதே போல் வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்களை அழிப்பதற்கு பலாச மரத்துடைய இலை ஒரு மிகச்சிறந்த மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் நல்ல நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய நிகழ்வுகளை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு தமிழகத்தை ஒரு பேராபத்து ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது, டெங்கு. இதை பற்றி இன்றைக்கு நினைக்காதவர்களே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்படாத ஊர்களே கிடையாது என்கிற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய கொள்ளை நோயாக இன்றைட்டு டெங்கு நம்மை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, உயிரிழப்புகள் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்றன. கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து தொடங்கி இப்போது வரைக்கும் டெங்குவால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 50,000ற்கு மேல் இருக்கும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அரசு அது வெறும் 6,000 தான் என்று சொல்லி கொண்டிருக்கிறது. இது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கிற ஒரு வேலை என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. குறிப்பிட்ட ஒரு பகுதியில் என்று இல்லாமல் இன்று தமிழகம் முழுக்க பரவலாக இந்த டெங்கு காய்ச்சல் பரவி கொண்டிருக்கிறது. ஏராளமான உயிரிழப்புகள் தொடர்ந்து நிகழ்ந்த வண்ணம் இருக்கின்றன. அரசு இறந்தவர்களுடைய எண்ணிக்கையையும் மூடி மறைக்கிறது. டெங்குவால் இறந்தவர்களை எல்லாம் மர்ம காய்ச்சலால் இறந்தவர்கள் என்று சொல்லி டெங்குவினுடைய எண்ணிக்கையை குறைத்து காட்ட முயற்சிக்கிறது. ஆனால் எல்லோருக்கும் தெரியும், ஒரே விதமான நோய் அறிகுறிகளுடன் நிறைய பேர் இறந்திருப்பது, அதிலும் முக்கியமாக குழந்தைகளுடைய இறப்பு விகிதம் என்பது மிக அதிக அளவில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. யாருக்கு எப்போது டெங்கு வரும், ஒரு சாதாரண காய்ச்சல் வந்தால் கூட
பதறி அடித்துக்கொண்டு அது டெங்குவாக இருக்குமோ என்கிற ஒரு அச்சம் இன்று மக்களிடம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு மருத்துவ நெருக்கடி நிலை என்பது தமிழகத்தில் அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதாவது ஒட்டுமொத்த அரசு இயந்திரத்தினுடைய கவனமும் டெங்குவை தடுத்து நிறுத்துவது, டெங்கு பரவாமல் தடுப்பது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிநவீன உயர் சிகிச்சை அளிப்பது என போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஆனால் அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் மிகவும் வேதனையாக இருக்கிறது. அவர்கள் இப்பொழுதுதான் எல்லோருக்கும் நிலவேம்பு கஷாயம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதிலே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நிலவேம்பு கஷாயம் என்பது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாட்டு மருந்து, அவ்வளவுதான். மாறாக டெங்குவை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து அல்ல. அதோடு மட்டுமல்ல, இன்னும் அதற்கு மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது வேறு விஷயம். ஆனால் நோயாளிகளை உரிய வகையில் நாம் பாதுகாத்து வைத்திருந்தால் அவர்களை மரணத்திலிருந்து காப்பாற்ற முடியும். டெங்குவினுடைய முக்கியமான அறிகுறி என்பது நம்முடைய உடலில் உள்ள இரத்த தட்டணுக்கள் குறைவதாகும். அப்படி இரத்த தட்டணுக்கள் குறைகிற போது, அதாவது ஒரு மனிதனுக்கு சராசரியாக 1.5 லட்சத்திலிருந்து 4 லட்சம் வரைக்கும் இரத்த தட்டணுக்கள் இருக்க வேண்டும். அது 60,000க்கும் கீழே வந்துவிட்டால் அது டெங்குவாக இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அது கடைசியில் உயிரிழப்பு வரை கொண்டு போய்விடும். இப்படி நிறைய பேர் இங்கு இறந்து போயிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் உடனடியாக அந்த இரத்த தட்டணுக்கள் குறையாமல் மருத்துவமனையில் அனுமதித்து அவர்களை பார்த்து கொள்வது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. ஆனால் அரசோ ஏதோ நிலவேம்பு கஷாயம் குடிப்பதோடு தன்னுடைய பொறுப்பு முடிந்து விட்டது என்று நினைக்கிறது. இன்னும் ஏராளமான மருத்துவ முகாம்கள் அமைக்க வேண்டியிருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி சிகிச்சை அளிக்க வேண்டியிருக்கிறது. இதையெல்லாம் அரசு இன்னும் செய்வதற்கு முழுமையாக தயாராகவில்லை என்பதைத்தான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இதன் காரணமாக அடுத்த மாதத்தில் இன்னும் கடுமையாக டெங்குவினுடைய பாதிப்பு இருக்கும் என்று இப்போதே மருத்துவ அறிக்கைகள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன. இதனுடைய விளைவுகள் மிக கடுமையாக இருக்கப் போகிறது என்று. கிட்டத்தட்ட ஒரு கொள்ளை நோய் போல இது பரவி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் டெங்குவை தடுப்பதற்கான ஒரு முயற்சிகள் என்ன, இந்த டெங்கு இவ்வளவு தூரம் இங்கு பரவுவதற்கான காரணம் என்ன என்பதையும் நாம் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். முக்கியமாக தண்ணீரிலிருந்து, அதுவும் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரிலிருந்து டெங்கு பரவுகிறது என்கிறார்கள். அதிலும் சுத்தமான நீர், அது இந்த தேங்காய் மட்டை, பழைய டயர்கள், நாம் இப்போ உபயோகிக்கிற பேப்பர் கப்புகள், இதிலிருந்தெல்லாம் மழை தண்ணீர் தேங்குகிற போது அதிலிருந்து இந்த பெண் கொசுக்கள், ஏடிஎஸ் வகையைச் சேர்ந்த அந்த டெங்குவை பரப்பக்கூடிய கொசுக்கள் மொட்டையிட்டு அதன் மூலமாக இந்த டெங்கு பரவுகிறது என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. அப்போ அந்த அந்த அடிப்படையில் பார்க்கிற போது சுத்தம், அதாவது சுற்றுப்புற சுகாதாரம் மட்டும்தான் இங்கு மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. சுற்றுப்புற சுகாதாரம் தான் இங்கு மிக மிக முக்கியமாக இருக்கிறது. ஆனால் இந்த சுற்றுப்புற சுகாதாரத்தை நாம் எப்படி பாதுகாப்பது? நிச்சயமாக அது மாநகராட்சியினுடைய ஒரு வேலை. ஆனால் மாநகராட்சியில் ஊழியர்களுடைய பற்றாக்குறை என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது. இப்போ உதாரணமாக சென்னை எடுத்துக்கொள்ளுங்கள். சென்னையில் 200 வார்டுகள் இருக்கின்றன. அந்த 200 வார்டுகளில் 200 ஹெல்த் இன்ஸ்பெக்டர்கள் இருக்க வேண்டும். ஆனால் மொத்தமே 48 ஹெல்த் இன்ஸ்பெக்டர்கள் தான் சென்னை முழுக்க இருக்கிறார்கள். இவர்களை கண்காணிக்க வேண்டிய சுகாதார அதிகாரிகள், அவர்கள் 15 மண்டலங்களாக சென்னை பிரிக்கப்பட்டிருக்கிறது. 15 மண்டலத்திலும் ஒரு மண்டலத்திற்கு ஒருவர் வீதம் இருக்க வேண்டும். ஆனால் மொத்தமே சென்னைக்கு 4 பேர் தான் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன சுகாதார பணியாளர்கள், ஊழியர்களை எடுத்துக்கொண்டால் அங்கு பெருமளவு காலி இடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் என்ன சுகாதார பணிகள், சுத்தப்பணிகள் இங்கே நடக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல தான் மற்றவர்களில் இருக்கக்கூடிய நிலைமையும் கூட. அங்கே இருக்கக்கூடிய சுகாதார பணியாளர்கள் எல்லாம் பல சமயங்களில் அரசினுடைய இந்த இலவச ஆடு கொடுக்கிற, மாடு கொடுக்கிற திட்டங்களுக்காக வெளிமாநிலங்களுக்கு அனுப்பப்படுகிறார்கள். உள்ளூராட்சி தேர்தல்களை நடத்தாததன் காரணமாக மக்கள் தங்களுடைய பிரதிநிதிகளை தொடர்பு கொள்ள முடியவில்லை. எங்கள் பகுதியில் குப்பை சேர்ந்திருக்கிறது என்றோ, சுத்தப்படுத்துங்கள் என்றோ, அந்த பகுதி ஒரு கவுன்சிலர் இருந்தால் அவர்களிடம் போய் மக்கள் கேட்பார்கள். இப்பொழுது அதிகாரிகள் மட்டும்தான் இருக்கிறார்கள். அரசியல் காரணங்களுக்காக, இரட்டை இலை சின்னம் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்பதற்காக இந்த அரசும் தேர்தல் ஆணையமும் தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தல்களை தடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக பெருமளவிற்கு உள்ளாட்சி நிர்வாகம் என்பது முடக்கப்பட்டு விட்டது. இப்படியாக ஒன்றுக்கொன்று தொடர்புடைய பல காரணிகளின் காரணமாக இன்று டெங்கு என்பது கட்டுக்கடங்காமல் பரவிக்கொண்டிருக்கிறது. அரசிற்கு அதை தடுப்பதற்கான எந்த தொலைநோக்கு திட்டமும் இல்லை. இந்த சூழ்நிலையில் தான் இந்த டெங்கு அபாயத்தை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்பது வரலாற்றில் நமக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கப் போகிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் கல்வியாளர் திரு லாவன்.
ஒரு கல்வியாளராக கல்வி அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் அவசியமான ஒன்று, அதை முழுமையாக எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல இவரோட பங்களிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தவங்க, அதுக்கப்புறமா அவங்களோட கல்வியை தொடர முடியாதவங்க, தோல்வியை சந்தித்தவங்க, அவங்களுக்கான ஒரு 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 நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு கல்வி முறை, அதை இவங்க எப்படி கையாண்டுட்டு இருக்காங்க, இப்படி பல தகவல்களை நாம் இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு கல்வியாளராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம் சார். நீங்கள் அடிப்படையில் ஒரு பொறியாளர், வெளிநாடில் போய் உங்களோட பணிகளை பல ஆண்டுகளை செஞ்சிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்தும் அது சார்ந்த பணிகளில் இருந்திருக்கீங்க. அப்படின்னாலும் இப்போ ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு கல்வியாளராக உங்களை முழுமையாக ஈடுபடுத்திட்டு இன்றைக்கி நிறைய பேரோட கனவு ஒரு 10ஆம் வகுப்பில் தோல்வி அடைஞ்சதுக்கப்புறமா 12ஆம் வகுப்பு, இதுக்கப்புறமா பல முறை முயன்றும் இதனால நம்மளால் லைஃப்பில் பண்ண முடியல, இதுதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, அதுக்கப்புறமா கல்வியை தொடர முடியாமல் போனவங்க, வேறு வேறு வாய்ப்புகளை தேடி போனவங்கன்றவங்களுக்கெல்லாம் ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு ப்ரைவேட் அந்த அலைடு சிஸ்டம் மூலமாக அவங்களுக்கு ஒரு படிக்க வச்சு அவங்கள தேர்ச்சி அடைய வச்சு உயர்கல்விக்கு கல்லூரி வரைக்கும் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கீங்க. இப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சு? நீங்கள் பார்த்த மாணவர்கள் உண்மையிலேயே இந்த தோல்விங்கிறதுக்கான காரணம் என்ன, அதிலெல்லாம் மீண்டு அவங்க ஒரு கல்லூரியில் போய் அதை முடிச்சுட்டு வரும்போது உங்களை மறுபடியும் அவங்க திருப்பி வந்து சந்திக்கும் போது அந்த அனுபவம், இப்படி நிறைய விஷயங்களை எங்கள் நேயர்களோட இன்றைக்கி நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல இப்படி இந்த ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ், இதுக்கு மேலே அவங்களுக்கு லைஃப் இல்லை அப்படின்னு போனவங்களுக்கான ஒரு மறுவாழ்வாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸை நம்ம வந்து முழு நேர பணியாக எடுத்துக்கணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சு? அதுலேருந்து பேச ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக. அதாவது நான் அப்ராடில் சர்வீஸ் பண்ணும்போது என் கூட ஒர்க் பண்ணவங்க, எனக்கு அசிஸ்டண்ட்டாக வந்தவங்க நிறைய பேர் வந்து நல்லா படிச்சிருப்பாங்க, சரியான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு அவங்க வந்திருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களோட ஷேர் பண்ணப்போ ஒரு சில காரியங்கள் பேசும்போது நான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன். ஏன் நல்லா படிச்சிருக்கிறீங்க, நல்லா இருக்கலாம், நல்ல வேலைக்கே வந்திருக்கலாம், நீங்கள் இந்த வேலைக்கு இந்த கம்மி சம்பளத்துக்கு வந்திருக்கீங்களே அப்படின்ட்டு நிறைய பேசியிருக்கிறேன். அப்போ அதில் வந்தவங்க தான் ஒரு சிலர் வந்து ஸ்கூலிங்கே முடிக்காமல் வந்தவங்க நிறைய பேர். ஏன் ஸ்கூலிங் முடிக்கலன்னு கேட்கும்போது, சார் 2-3 டைம் அட்டன் பண்ணேன் ஸ்டேட் போர்ட்லேயே, மறுபடியும் படித்தேன் சார், என்னால் அதுக்கு மேலே போகவே முடியல, வீட்டில் ஏதாவது ஒரு வேலைக்கு போகிற வழியை பாடுறா, இனிமேட்டு ஒரு நாள் பாஸ் ஆக முடியாது, வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது தான் நான் அப்படியே அது எனக்கு ரொம்ப இம்பேக்டாக இருக்கும். எதுக்கு இவங்க இவ்வளோ நல்ல திறமையாக இருக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, படிக்க முடியாமல் போயிருக்குதுன்றாங்களே அப்படின்ட்டு இருக்கும்போது தான் என்னோடய கல்விக்கு ஒருத்தர் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ நீ இந்தியா வந்த உடனே என்னை மீட் பண்ண நான் உனக்கு கைட் பண்ணுறேன், நீ நல்லா படிச்சுட்டு நல்ல போஸ்ட்டில் நீங்கள் வரணும் அப்படின்ட்டு நான் அதை மாதிரி என் கூட ஒர்க் பண்ணவங்களெலாம் நான் கைட் பண்ணேன். இந்தியா வந்து நிறைய பேர் என்னையும் மீட் பண்ணாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு சில கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது அவங்களும் அதை ஃபாலோ பண்ணாங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நல்ல போஸ்ட்டுக்கு போனாங்க. அப்போ தான் அந்த கல்விக்கு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். சார் இதை நீங்களே பண்ணலாம் சார், நீங்கள் எதுக்கு இதை பெருசாக என்கிட்ட ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, நீங்களே ஒரு இது பண்ணலாமே, எதுக்கு என்னை ரொம்ப அப்ரோச் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, நான் உங்களை கைட் பண்ணுறேன், நீங்களே இதை பண்ணிடலாம், ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது அப்படின்னாரு. அப்புறம் ஆஃப்டர் தட் அவரோட ஒரு கைடன்ஸில் இந்த இன்ஸ்டியூஷன் ஃபார்ம் பண்ணோம். இது என்னோடய ஃபாதர் வந்து எக்ஸ்-சர்வீஸ் மேனாக இருந்தவர். எக்ஸ்-சர்வீஸ் மேனாக இருந்துட்டு அப்புறமா வந்து ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணார். அந்த இதோ என்னமோ எனக்கும் வந்து அந்த ஒரு தாட் இருந்தது, சரி இதை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், இதை மாதிரி கேண்டிடேட்ஸ் எல்லாம் நம்ம படிக்க வைக்கலாமே அப்படின்ட்டு. எவ்வளோ சம்பாதிக்கிறோம், என்னமோ பண்ணுறோம், ஆனாலும் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுவுமே பெருசாக கிடையாது. மணி வருது போகுது, ஆனாலும் வந்து அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையே, நம்ம என்ன பண்ணோம் இந்த பூமியில் அப்படின்னு பார்க்கும்போது ஜீரோ. அப்போ எஜுகேஷனுக்காக ஏதாவது செய்யலாமா, நம்ம படித்ததோட ஒரு இது ஒன்றுமே பெரிய ஏதோ ஒரு கட்டடத்தை கட்டுறோம், ஒரு பில்டிங்ஸ் இது பண்ணுறோம், ஆர்கனைஸ் பண்ணுறோம், இதில் இல்லாதது இதில் இருக்குது. ஒரு 4 பேர் வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைலை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு தாட்டு எனக்குள்ளே வந்த உடனே அப்போ அதை மாதிரி கேண்டிடேட்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரெஃபரன்ஸ் என்னை தேடி வந்தவங்க ஏற்கனவே சார்கிட்ட போனால் படிக்கலாம், எப்படியும் அவர் எதுலையாவது படிக்க வச்சுருவார், நமக்கு நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுப்பாரு அப்படின்ட்டு நிறைய பேர் வந்தாங்க. ஸோ அந்த இதில் இன்ஸ்டியூஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. என்னோடய ஃபாதர் மதர் நோ மோர் அவங்களோட நேமில் தான் இந்த ட்ரஸ்ட்டே ஃபார்ம் பண்ணோம். அந்த ட்ரஸ்ட்டு சோஃபார் இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. எவ்வளோ கேண்டிடேட்ஸ், மோர் தென் 1000 கேண்டிடேட்ஸு இன்றைக்கி
அதில் நல்ல ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இந்த இன்ஸ்டியூஷன் கிரெடிட்டே அதுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக சார். இப்போது இதில் நிறைய கேள்விகள் இருக்குது. ஒன்று, இந்த 8ஆம் வகுப்புலேருந்து தேர்ச்சி பெற முடியாமல், அப்புறம் 10ஆம் வகுப்பு தோல்வி, 12ஆம் வகுப்பு தோல்வி, இந்த காலகட்டத்தில் இந்த தோல்வியில் சந்திக்கிற நிறைய பேரோட வாழ்க்கை வந்து திசை மாறி போயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இவங்களுக்கான ஒரு எஜுகேஷன் ஒரு ட்ரஸ்ட் மூலமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னும் போது எப்படி அது சாத்தியப்படுது? எந்த அளவுக்கு அவங்கள வந்து குவாலிஃபைட் பர்சனை நம்மளால் ஒரு 8ஆம் வகுப்புலையோ 9ஆம் வகுப்புலையோ ஒரு 3-4 முறை தோல்வி அடைந்தவர்கள் நம்ம போர்ட் ஆஃப் எஜுகேஷனில் ஒரு தேர்ச்சி முறை அப்படிங்கிறத எப்படி அவங்களுக்கு கிடைக்குது? என்ன மாதிரியான ஒரு சிஸ்டம் அவங்க படிக்கிறாங்க? அதாவது அவங்க படிக்கிற சிஸ்டம் எல்லாமே வந்து இன்றைக்கி நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சாக்க நம்மளோட எஜுகேஷன் பேட்டர்ன் இன்னும் நிறைய சேஞ்சஸ் வரணும். அப்ராடில் நான் போன கண்ட்ரிலெலாம் பார்த்தேன்னாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10th வந்து மேக்ஸில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மேக்ஸே வராது. இப்போ அந்த ஸ்டூடெண்ட்டு மேக்ஸில் 2 தடவை அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க. அட்டெம்ப்ட் பண்ணிவிட்டு 3rd டைமும் தே ஆர் கோயிங் டு அட்டன். ஆனாலும் வந்து அதில் வந்து தேர்ச்சி பெற முடியல. ஆனால் இதே அப்ராட் சிஸ்டத்தில் வந்து ஈவன் நம்ம நிறைய கண்ட்ரிஸ் பார்க்கலாம், அந்த மேக்ஸில் ஃபெயில் ஆனவங்க ஃபர்தர் எஜுகேஷன் கண்டினியூ பண்ணுறது எக்ஸப்ட் மேக்ஸு கண்டினியூ பண்ணலாம். இந்தியாவில் அந்த சிஸ்டம் இல்லை சோஃபார். அது நமக்கு பெரிய ஒரு ட்ராபேக். அதாவது அந்த ஸ்டூடெண்ட்டு 10th விட்டு தாண்டவே முடியல. ஏன் +1 +2 படிக்க முடியல, 10thலேயே அப்படியே விட்டுடுறாங்க. அவங்க எங்கேயோ மெக்கானிக் ஷாப்போ இல்லை சென்ட்ரிங் ஒர்க்கோ ஏதோ ஒரு ஒர்க்குக்கு அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் பேஸ்டு என்னவோ அதுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கனவுகள் எல்லாமே சுத்தமாக உடஞ்சி போகுது. இது வந்து ஒரு இதை மாறணும். இது வந்து இந்தியாவில் இதை மாற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது +2 படிக்கிறாங்க, அதே மாதிரி +2ல் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டு ஏதோ ஒரு சூழலில், அது மேத்தமெட்டிக்ஸாக இருக்கலாம், பயாலஜியாக இருக்கலாம், இல்லை மேபி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், அவங்க 2 அட்டெம்ப்ட் எழுதுகிறாங்க, மறுபடியும் அதுலேயும் ட்ராப் ஆகிடுறாங்க. ட்ராப் ஆனாக்கா அவங்களால ஃபர்தர் கண்டினியூ பண்ண முடியல, ஃபெட்டப் ஆகிடுறாங்க. அதுலேயே ஃபெட்டப், ஹையர் எஜுகேஷனுக்கு போகவே முடியல. +2 பாஸ் இருந்தால் தான் நம்ம இந்தியன் எஜுகேஷன் இது வந்து ப்ரமோட் பண்ண முடியும். காலேஜுக்கு இல்லைனாக்கா யாரும் சேர்த்துக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கிற சூழலில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகிறது? அவங்க மேலே ஒரு பேஷனேட்டில் தான் நான் இந்த இன்ஸ்டியூஷன் இன்றைக்கி ரன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்போ அவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த சிஸ்டத்தில் நான் ஃபார்மல் சிஸ்டம் எஜுகேஷன் சிஸ்டம்ஸும் ஒன்று இருக்குது கவர்மெண்ட் இதுலேயே. அப்போ அந்த சிஸ்டத்தில் அவங்களோட சிலபஸ் வந்து லிட்டில் பிட் ஈஸி. சப்போஸ் கம்பேர்ட் டு ஸ்டேட் போர்டு ரெகுலர் பேட்டர்னை பார்க்கும்போது இது நான் ஃபார்மல் எஜுகேஷன் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஈஸியாக அவங்க பாஸ் பண்ணிடலாம். அதுக்கு கவர்மெண்ட்டும் ரெகக்னேஷன் இருக்குது. ஃபர்தர் ஸ்டடியை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஈவன் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நம்ம வந்த உடனே அவர் போட்ட முதல் சிக்னேச்சர் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு டிவியில் வாட்ச் பண்ணப்போ அவர் ஃபஸ்ட்டு இது சொன்னது என்னன்னாக்கா, ஸ்கூல் ரெகுலர் ஸ்கூலில் படித்து சப்போஸ் யார் ஃபெயில் ஆகிருந்தாலோ இல்லை ட்ராப் அவுட் ஆகிட்டாலோ அவங்க வந்து அதே போர்டில் எழுதணுன்றது அவசியம் கிடையாது அப்படின்ட்டு அவர் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார். ஆனால் அதை வந்து எப்படி கண்டினியூ பண்ணணும் அப்படின்றதுன்றது நான் ஃபார்மல் எஜுகேஷன் சிஸ்டத்தில் நீங்கள் அந்த சப்ஜெக்டை கிளியர் பண்ணிக்கலாம், ஈஸியாக கிளியர் பண்ணிக்கலாம். நீங்கள் சேம் அதே போர்டுலேயே நீங்கள் படிக்கணுன்றது அவசியமே கிடையாது அப்படின்ட்டு அதை அறிவித்தார். ஆனாலும் அது எந்த ஸ்டேட்லேயும் அதை பெருசாக அதை கொண்டுகிட்டு வரலன்னு நினைக்கிறேன். அது கொண்டுகிட்டு வந்திருந்தால் அது இன்னும் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு அது மூலமாக பயனடைஞ்சிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி மக்கள் வந்து எந்த போர்டில் படித்தாங்களோ அந்த போர்டு தான் அவங்களுக்கு தெரிஞ்சது. அடுத்த போர்டை பற்றி அவங்களுக்கு பெரிய ஒரு அவேர்னஸே கிடையாது. மிஞ்சி போனாக்கா ஒரு சிபிஎஸ்சின்ற ஒரு போர்டு இருக்குதுன்றது தெரியும். அதில் கூட ஓரளவுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க மட்டும்தான் அதில் படிக்க முடியுது. ஆனால் அந்த போர்டில் இவங்க போய் படிக்க முடியாது. படித்த போர்டுலேயே படிக்கணுன்றது இன்னும் கொஞ்சம் அவங்களால முடியாத ஒரு சூழல் இருக்குது. ஏன்னாக்கா ஹார்டாக இருக்குது, சப்ஜெக்ட் ஹார்டாக இருக்குது, அவங்களால படிக்க முடியல. மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணவே முடியல. 2 அட்டெம்ப்ட் பண்ணுறான், அவனால் கம்ப்ளீட் பண்ண முடியல. 3rd அட்டெம்ப்ட் எதில் தான் போகிறது? முடியல. அதோடு விட்டுடுறாங்க, எஜுகேஷனே விட்டுடுறாங்க. இவங்களை பற்றி வச்சுருக்கிற கனவுகள் எல்லாமே போயிடுது. பேரண்ட்ஸுக்கும் போயிடுது, ஈவன் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் போயிடுது. ஓகே. ஸோ இப்போ இந்த நான் ஃபார்மல் எஜுகேஷன் பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசலாம் சார். இப்போது நமக்கு தெரிஞ்ச போர்ட் ஆஃப் எஜுகேஷன் ஸ்டேட்டு, சென்ட்ரல் இருக்குது, இன்டர்நேஷ்னல் போர்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ் இருக்குது, ஆங்கிலோ இண்டியன், ஒரு 5 ஒரு செக்டர்ஸ் நம்மளுக்கு தெரியும். இந்த நான் ஃபார்மல் முறையில் படிக்கலாங்கிறதே நிறைய பேருக்கு இன்னும் தமிழ்நாட்டில் தெரியறதில்ல.
ஸோ அதை படித்தா அவங்க எவ்வளோ தூரம் குவாலிஃபை ஆகிறாங்க, உயர்கல்வி படிக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குதுங்கிறதுலாம் இன்னும் கேள்வியாக இருக்குது. இப்போது ஒரு 8ஆம் வகுப்பு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கணுன்னா 3 முறை முயற்சி பண்ணி 8ஆம் வகுப்பு படித்து தேர்ச்சி அடைய முடியலங்கிற ஒரு நிலையில் இருக்கிறவங்க 2-3 வருடங்களாக படிப்பை விட்டுட்டாங்க. இப்போது இவங்கள நம்ம வந்து தரம் உயர்த்தி கொண்டு வரணும் அப்படின்னா அடுத்து நீங்கள் என்ன அந்த ப்ராசஸ் என்னவா இருக்குது? 10th எக்ஸாம்னு ஒன்று எழுத வச்சு திருப்பி 12th எழுத வச்சு காலேஜ் கொண்டு வருவீங்களா, இல்லை எப்படி இந்த நான் ஃபார்மல் சிஸ்டம் செயல்படுது? அதாவது நான் ஃபார்மல் சிஸ்டம் வந்து ஸ்கூல் கிளாஸ் ரூம்ன்றது நம்ம ரெகுலரில் இருக்கிறது, அந்த டைமிங்கு அந்த இதெல்லாம் வந்து நான் ஃபார்மலில் சுத்தமாக கிடையாது. அவங்க வேலைக்கு போயிட்டு தாராளமாக படிக்கலாம். அவங்களுக்கு உள்ள சிலபஸ் வேறு, இதுலேருந்து என்டர்லி டிஃப்ரெண்ட். 8th என்ன சப்ஜெக்ட் தேவையோ அவங்களோட நாலேஜ் என்ன அளவுக்கு 8th கொண்டுகிட்டு வரணுமோ அப்படின்றத நான் ஃபார்மல் சிஸ்டத்தில் நீட்டாக கொடுத்துருக்குறாங்க ஏற்கனவே. அந்த சிஸ்டம் வந்து ஈஸியாக அவங்கள எஜுகேட் பண்ணிடலாம். அந்த ஹோல் இயர் இவங்க எஜுகேட் பண்ணி 8th கொண்டுகிட்டு வர்றத வித்தின் 3 months we can manage. கொண்டுகிட்டு வந்து அவங்கள 8th ப்ரமோட் பண்ணிடலாம். 8th ப்ரமோட் பண்ணதுக்கப்புறம் அவங்க மேபி எப்படியுமே ஏஜ் பாஸ் ஆனவங்களாக தான் இருப்பாங்க. 14 years மேபி கிராஸ் ஆகிருப்பாங்க. 14 yearsக்கு அப்புறம் 10th அழகாக அட்டன் பண்ணலாம். அதுவும் நான் ஃபார்மல்லே கொண்டு வரலாம். அவங்க 10th படிக்கலாம். 10th முடிச்சுட்டு அடுத்தது ஒரு 2 வருஷம் +1 +2 அதை ஒரு 2 வருஷத்தில் அழகாக அதையும் கேரி ஓவர் பண்ணிடலாம். +2 முடிக்கலாம், காலேஜுக்கு போகலாம் ஈஸியாக. இது வந்து அவங்களுக்கு ஈஸி ப்ராசஸ். ஈஸியாக அவங்க டிகிரி வரைக்கும் ரீச் ஆக முடியும். ஸோ இப்போ 8th படித்தவங்க அந்த கண்டிஷனில் இருக்கிறவங்கள 10th 12th எழுத வைக்கிறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு another 2-3 years தேவைப்படும் நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அவங்க வேலைக்கு போயிட்டே படிக்கலாம், வேற என்ன பண்ணாமல். அப்போது இது எப்படி ஒரு டுட்டோரியல் சிஸ்டமாக செயல்படுமா, இல்லை அவங்களே தானாக படிச்சுக்கணுமா? ஒரு சந்தேகங்களோ ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு இருந்தால் யாரை எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க? நிறைய ஆன்லைன்ஸ் கம்யூனிகேட் பண்ணலாம், ஈஸியாக பண்ணலாம். இன்றைக்கி இருக்கிற டிவைசஸ் நிறைய இருக்குது. கம்யூனிகேஷனுக்கு இன்றைக்கி டிவைசஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆன்லைனில் வரலாம், ஸ்ட்ரைட்டாகவே டைரெக்டாக வந்து கிளாஸில் வந்து அட்டன் பண்ணியும் பண்ணலாம். நாங்கள் ரெகுலராகவே ரெகுலர் ஸ்கூல் எப்படியோ அதே மாதிரியே நான் ஃபார்மல் ஸ்கூலையும் ஒரு ரெகுலர் ஸ்கூல் பேட்டர்னில் ஓரளவுக்கு கொண்டுகிட்டு வந்து இப்போ அந்த ஒரு ஸ்டைலில் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அதே ஏஜ் குரூப் உள்ளவங்க ரெகுலர் ஸ்கூல் ஃபார்மேஷனுக்கே டெய்லி கிளாஸஸ் வர்றாங்க, அட்டன் பண்ணுறாங்க, கிளாஸ் முடிஞ்சு போயிடுறாங்க. ஆனால் நான் ஃபார்மல் இப்போ வேலைக்கு போயிட்டே இருக்கிறவங்க ஏஜ் ஆகிடுறாங்க. ஒரு 30 years old அவர் வந்து இப்போ 10th பண்ணலை, அவர் தாராளமாக படிக்கலாம். எப்படி படிக்கலாம் அப்படின்னாக்கா வீட்டில் இருந்துக்கிட்டே நாங்கள் கொடுக்குற சிலபஸை அவர் வீட்டில் இருந்துக்கிட்டோ ஃப்ரீ ஹவர்ஸ்லையோ அதை அழகாக ரீட் பண்ணலாம். ரீட் பண்ணிவிட்டு எக்ஸாமினேஷன் மட்டும் நம்ம சென்டருக்கு வரணும். எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறோம். எல்லோரும் உட்கார்ற மாதிரி அந்த டேஸ் டைம் டேபிள் கொடுக்குறோம். அந்த டேஸ் மட்டும் எக்ஸாமினேஷன் மட்டும் டைரெக்டாக வந்தாலே போதும். அவருக்கு புரியாத சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் நாங்கள் ரெகுலர் கிளாஸஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணுறோம். அந்த கிளாஸஸ் ஸ்பெஷல் கிளாஸில் வந்து அட்டன் பண்ணி அதை கிளியர் பண்ணிக்கலாம். இது நமக்கு போர்டுனாக்கா ஒரு சிஸ்டம் இருக்குது, அது மூலமாக இவ்வளோ பேர் பாஸ் ஃபெயில் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்கிறோம். இப்போ அது கூட கிரேடிங்னு நம்ம மாற்றிட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவங்க ஒரு பரீட்சை எழுதி முடிக்கிறாங்க அப்படின்னா அந்த தேர்ச்சியை எப்படி குவாலிஃபை பண்ணுறீங்க? தேர்ச்சி நான் ஃபார்மல் எஜுகேஷனுக்கு ஒரு சிஸ்டம்ஸ் வச்சுருக்கிறாங்க. அதுக்கு இதே சப்ஜெக்ட்ஸு எல்லாமே இருக்குது. அதில் ஈஸியாக கொஞ்சம் கொண்டு வராங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. இதே சப்ஜெக்ட்ஸு சப்போஸ் ஃபிசிக்ஸ் இருக்குதுனாக்கா ஃபிசிக்ஸு எந்த அளவுக்கு நான் ஃபார்மலுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எஜுகேட் பண்ணுறோம். ஈவன் லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இதுலேயும் இருக்குது. லேப் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறாங்க, பண்ணிகிட்டு இருக்கிறோம் சோஃபார் நம்மளும். ஈவன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஒரு ஃபார்மேஷன் வச்சுருக்கிறாங்க, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங்னு வச்சுருக்கிறாங்க. அதுலேயும் வந்து 8th கண்டக்ட் பண்ணுறாங்க, 10th கண்டக்ட் பண்ணுறாங்க, செகண்டரி எஜுகேஷன், சீனியர் செகண்டரி எஜுகேஷன் அப்படின்ட்டு ஹையர் செகண்டரி லெவல் வரைக்கும் வச்சுருக்கிறாங்க. ஆனாலும் வந்து அது வந்து நம்ம இந்தியாவில் ரொம்ப ஃபெமிலியர் ஆகாமலே இருக்குது. அந்த சிஸ்டம் ஒன்று இருக்குது அப்படின்றதே ரொம்ப பேருக்கு இது ஒரு அவேர்னஸ்ஸே இல்லை. +2 ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னாக்கா 2 டைம் பார்க்குறாங்க. அது மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும் 2 டைம் அட்டன் பண்ண வைக்கிறாங்க. உனக்கு இனிமேட்டு படிப்பு வராது அப்படின்ட்டு பையனை விட்டுடுறாங்க. போடா போய் ஏதாவது வேலைக்கு போ அப்படின்னுறாங்க. பொண்ணாக இருந்தாக்கா இன்னும் கொஞ்சம் படிக்க சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த ஏஜ் வந்துருச்சுனாக்கா ஒன்று நீ கல்யாணம் பண்ணிட வேண்டியது தான், உனக்கு ஒன்று இனிமேட்டு படிப்பு வராது அப்படின்ற மாதிரி சொல்லி ஒன்று வேலைக்கு அனுப்புகிறாங்க, இல்லை கல்யாணத்தை பண்ணி அவங்களோட கேரியர் அதோட க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இது வந்து நல்ல சிஸ்டமே கிடையாது. இப்போ நான் ஃபார்மல் சிஸ்டம், இந்த சிஸ்டத்தில் அழகாக படிக்கலாம் அவங்க. இப்போ இதை மாதிரி கேண்டிடேட்டை நாங்கள் எவ்வளோ பேர் thousands பீப்புள்ஸ் அரவுண்டு
அதுக்கும் எவ்வளோ பேர் கிராஸ் ஆகிட்டாங்க, மோர் தென் 1000 இருக்கும். இன்னமும் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுறோம். நிறைய பேர் வராங்க, படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சார் நீங்கள் இந்த கார்னரில் இருக்கிறீங்க, நார்த்து சென்னையில் நம்ம இந்த இது பண்ணிகிட்ருக்குறோம். நார்த்து சென்னை ஏற்கனவே ஒரு பேக்வர்ட் லெவலில் இருக்கிற ஒரு ஏரியாவாக இருக்குது சென்னையில். அந்த சென்னையில் அவ்வளோ பேர் இன்றைக்கி ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட்ஸு அவ்வளோ பேர் வந்து என்கிட்ட வந்து சஜஷன் கேட்குறாங்க. சார் எப்படி சார் படிக்கலாம் அப்படின்றாங்க. தாராளமாக நீங்கள் வாங்க, வந்து படிக்கலாம். உங்களோட ஸ்கூல் லெவல் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம். கிளியர் பண்ணிவிட்டு உன்னை காலேஜ் வரைக்கும் நான் கைட் பண்ணுறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறேன். எவ்வளோ பீப்புள்ஸ் வராங்க, வந்து அவங்க பயன்பட்டு இன்றைக்கி நல்லாவே இருக்கிறாங்க. அதுக்கு சாட்சிகள் நிறைய இருக்குது. அப்ராடில் எவ்வளோ பேர் வெறும் ஐடிஐ முடித்தவங்க, அவங்களெல்லாம் டிப்ளமா கேண்டிடேட்டும் குவாலிஃபை பண்ணி இன்றைக்கி ஃபேமிலி ஸ்டேட்டஸோடு அப்ராடில் சர்வீஸ் பண்ணுறாங்க. QC இன்ஜினியராக இருக்கிறாங்க அவங்கெல்லாம். அட்லீஸ்ட் படிக்கணும், நம்மளை தகுதிப்படுத்திக்கணுன்ற ஆர்வம் வந்ததே ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயம்னு நம்ம சொல்லணும். இப்போது இந்த +2 முடித்து தேர்ச்சி ஆனவங்களுக்கு உயர்கல்வின்ற வரும்போது திருப்பியும் அவங்க ஒரு காமன் பூல்குள்ளே போகிற ஒரு சிச்சுவேஷன் தானே வருது. அதை எந்த அளவுக்கு ஒரு இப்போ ஒரு +2 முடிச்சுட்டு ஒரு காலேஜ் போகிறவங்களும் இந்த ஓப்பன் ஸ்கூலிங் மெத்தட் மூலமாக ஒருத்தர் தன்னை தகுதிப்படுத்திக்கிட்டாங்க, +2 கிளியர் பண்ணியிருக்காங்கன்னும் போது அந்த கல்லூரின்னு வரும்போது எந்த அளவுக்கு கல்லூரியில் அவங்களுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது? நிறைய கல்லூரி வந்து இதை ரெகக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி. அது ஒரு பெரிய ட்ராபேக் தான். என்னன்னு கேட்டாக்கா, கவர்மெண்ட்டு சொல்லுது இவங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குது, ஓப்பன் போர்டுலேயோ இல்லை நான் ஃபார்மல் சிஸ்டத்துலேயோ இவங்க படித்தாங்க அப்படின்னாக்கா இதுக்கு எல்லாத்துக்கும் அக்செப்டபிள் அப்படின்னு தான் கவர்மெண்ட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து இதை வந்து ஒரு சில காலேஜஸ் சரியான அங்கீகாரம் கொடுக்கறதே கிடையாது. ஒரு சில காலேஜஸ் தான் அவங்கள எடுத்து அட்மிஷன் கொடுக்குறாங்க, படிக்க வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்கா, ரெகுலர் போர்டுக்கும் நான் ரெகுலர் போர்டுக்கும் நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. அவங்க அதுக்காகவே படிச்சுட்டு டெய்லி போகிறாங்க, காலையில் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க, ஈவினிங் வரைக்கும் இருந்து 5-6 மணி, இன்னும் கேட்டாக்கா இன்றைக்கி +2 ஸ்டூடெண்ட்டு 8-9 o'clock வரைக்கும் வராங்க, ஸ்பெஷல் கிளாஸஸ், கோச்சிங், அது இதுன்ட்டு. ஆனால் இவங்களால அந்த இதெல்லாம் இல்லை. டைரெக்டாக ஏதோ படிச்சிடுறாங்க, படித்து வந்துடுறாங்க. ஆனாலும் இவங்க அவங்களுக்கு காம்படிட்டிவாக இருக்காங்க இன்றைக்கி. அதுதான் சக்ஸஸ். காம்படிட்டிவாக இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட் கூட இவங்களும் போட்டி போட்டு இவங்களும் வந்து இன்ஜினியராக இருக்கிறாங்க, சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் கேட்டால் நிறைய பேர், எவ்வளோ பேர் நம்ம இன்ஸ்டியூஷனில் வந்து படித்தவங்களே நல்ல லெவலில் பொசிஷனில் இருக்கிறாங்க. ஏன்னாக்கா இப்போ 1-2 சப்ஜெக்ட் ரெகுலரில் படித்து முடித்தவங்க, ட்ராப் ஆனவங்க பசங்க ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. ஒன்றுமே படிக்காதவங்க தான் கொஞ்சம் சேலஞ்சாக இருக்காங்க. 8th வரைக்கும் படிச்சிருப்பாங்க, அவங்கள 10th +2 இதில் ப்ரொமோட் பண்ணியிருப்போம், இதில் பாஸ் ஆகிருப்பாங்க. இவங்க வந்து காலேஜில் போய் ஜஸ்ட் ஆர்ட்ஸ் குரூப் நிறைய பேர் படிக்கிறாங்க, ஆர்ட்ஸ் குரூப்பில் ஷைன் ஆகிடுறாங்க. ஷைன் ஆகிட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வந்துட்டு ஏதோ ஒரு டிகிரி, ஒரு நல்ல ஷாப்பிங் மால்லையோ மேனேஜராக போயிடுறாங்க. கேர்ளாக இருந்தாக்கா அவங்களும் அது மாதிரி அந்த நல்ல பொசிஷனுக்கு வர்றாங்க. வெறும் 10th இருந்திருந்தாக்கா அவங்க என்ன ஒரு சேல்ஸ் கேர்ளாக தான் இருந்திருக்க முடியும். இப்போ அதை மாதிரி இன்ஸ்டிடியூஷன்லேயே நீங்கள் 10 ஆண்டுகளாக இதை நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னீங்க. இப்போ இதன் மூலமாக உயர்கல்வி படித்து முடித்து அந்த ஃபீட்பேக், அந்த கேஸ் ஸ்டடீஸ் யாராவது திருப்பி உங்கள்கிட்ட ரிப்போர்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லானவங்களோட ஸ்டோரிஸ் நிறைய பேர் வந்து அப்பப்போ என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணுறாங்க, நேர்லேயே வந்து பார்க்குறாங்க. சார் உங்களால் தான் சார் நான் டிகிரி முடித்தேன், இன்றைக்கி ஃபாரினில் இருக்கேன் சார், இந்தாங்க சார் அப்படின்ட்டு கிஃப்டே கொண்டு வந்து எனக்கு கொடுக்குறாங்க. ஒரு சில ஃபாரின்லேருந்து வர்றவங்களாம் கிஃப்ட் ஏதாவது வாங்கிட்டு வந்து, ஈவன் என்னோடய ஒய்ஃபுக்கு கூட சார் மேடத்துக்கு இதை கொடுங்க சார் அப்படின்ட்டு நிறைய பேர் எவ்வளோ அது தேங்க்ஃபுல்லாகவே இருக்காங்க. ஈவன் அந்த பேரண்ட்ஸே வந்து என்கிட்ட வந்து அவ்வளோ தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. சார் என் சன்னை ப்ளஸ் பண்ணுங்கள் சார் அப்படின்ட்டு வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஓகே, உயர்கல்வின்னும் போது அவங்களால இந்த காம்படிஷனில் சக்சீட் பண்ண முடியுதுங்களா? நம்ம ஆர்ட்ஸ் குரூப்பில் தான் நிறைய பேர் போயிருக்காங்கன்னு சொல்லிங்க. இதை தாண்டி ஒரு 1 or 2 சப்ஜெக்ட் +2 ஃபெயில் ஆனவங்க இந்த முறை மூலமாக தேர்ச்சி பெற்று பொறியியல் கல்லூரிக்கு போன ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா? இருக்காங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு இப்போ எனக்கு ஞாபகத்தில் வர்றது ஒரு ஸ்டூடெண்ட்டு, அவங்க ஃபாதர் வந்து ஒரு மெக்கானிக் ஷாப் தான் வச்சுருந்தார். அவரோட பையனை இன்ஜினியர் ஆக்கணுன்ட்டு அவரோட ஒரு தாட்டு. ஆனால் பையன் வந்து இன்ஜினியரிங் குரூப் தான் எடுத்திருக்கிறான், 10th பாஸு, +2 ஃபெயில் ஆகிட்டான். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி ஃபெயிலு, மேக்ஸு ஃபெயிலு, இந்த 3 சப்ஜெக்டும் ஃபெயிலு. 2 அட்டம்ப்ட்டு ரெகுலர் போர்டுலேயே அவன் அட்டன் பண்ணான், 2 அட்டம்ப்ட்டும் ஃபெயிலு. ஏதோ அன்ஃபார்ச்சுனேட் என்னோட ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஒரு கைடன்ஸில் அவன் என்னோடய இன்ஸ்டியூஷன் கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த பையனை.
பேரண்ட்ஸும் வந்திருந்தார். சார் இவனை இன்ஜினியரே ஆக்கணுன்ட்டு ரொம்ப கனவோடு இருக்கிறான் சார், உங்களை தான் சொன்னாங்க எனக்கு, அதான் உடனே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னாங்க. அப்போ அந்த பையன் வந்து என் இன்ஸ்டியூஷனில் வந்து படித்து இன்றைக்கி எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் டிகிரி முடிச்சிருக்கிறான். ஆல்மோஸ்ட் ஃபைனல் இயரில் இருக்கிறான். சோஃபார் அரியர் எந்த அரியருமே கிடையாது அவனுக்கு. காலேஜே எனக்கு ஃபோன் பண்ணி, சார் உங்கள் ஸ்டூடெண்ட் நல்லா படிக்கிறார் சார். அப்போ ஏதோ ஒரு சூழல் சுச்சுவேஷனில் அவன் வந்து அந்த சப்ஜெக்ட்டு ஃபெயில் ஆகிருக்கிறான். அவன் அதுக்கு மேலே ஒரு லெவலுக்கு கொண்டுகிட்டு வர்றதுக்கு யாருக்கும் ஒரு இது இல்லை. பேரண்ட்ஸு ஓரளவுக்கு தான் அவங்க என்ன ஃபினான்ஷியலாக அவங்க கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி எஜுகேஷன் சப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது டீச்சர்ஸ், அவனுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த டீச்சர்ஸு ஒரு பேஷனோடு சொல்லிக் கொடுக்குறோம், மென்டாலிட்டி தெரியணும். இன்னும் கேட்டாக்கா ஒவ்வொரு டீச்சர்ஸுக்கும் வந்து அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுற விதமே வந்து இன்றைக்கி வந்து சரியான ஒரு இன்ட்ராக்ஷனே இல்லை. ஏதோ நம்ம டீச்சர், நான் வாத்தியார், நான் சார் அப்படின்ற அந்த ஒரு டாமினேஷன் திங்ஸ் தான் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸோட நல்ல சோஷியலாக பழகி அவங்களுக்கு எந்த விதத்தில் அந்த சப்ஜெக்டை பூஸ்ட் பண்ணணும் அப்படின்றது நிறைய டீச்சர்ஸுக்கு ஒரு தெரியாத ஒரு இதாக இருக்குது. அது வந்து இன்னும் டீச்சர்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு இது கொடுக்கணும். அது ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து இது பத்தாது, இன்னும் பண்ணணும். இன்னும் பண்ணாக்கா அதை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கூல் லெவல்லே பாஸ் ஆகிடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பமே தேவையில்லை, அவங்களுக்கு தேவையே இல்லை. பண்ணி முடிச்சிட்டு அழகாக அந்த இதுலேயே முடிச்சிருக்கலாம். மேக்ஸு எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் 3 அட்டம்ப்ட்டு பண்ணியிருக்கிறாங்க, பண்ண முடியல. அதுக்கு மேலே எனக்கு சிங்கப்பூர்லேருந்து ஒரு கேண்டிடேட் வந்திருந்தான். அவள் வந்து அவங்களோட கசின் பிரதர் பெங்களூரில் இருக்கார். பெங்களூர்லேருந்து என்னை ஆன்லைனில் என்னை பார்த்துட்டு என்னோடய சைட்டில் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணார். சார் என்னோடய கசின் சிஸ்டர் சிங்கப்பூரில் இருக்காங்க சார், உங்கள் இன்ஸ்டியூஷனில் தான் அவளை படிக்க வைக்கணும், நீங்கள் எப்படியாவது படிக்க வச்சு அவள் இந்தியன் காலேஜில் சேரணும் அப்படின்றது தான் அவளோட விருப்பமாக இருக்குது, நீங்கள் எப்படியாவது அவளுக்கு கைட் பண்ணணும் அப்படின்னா. உடனே நான் சொன்னேன், அவங்களுக்கு நீங்கள் வர சொல்லுங்கள், என்கிட்ட ஃபஸ்ட்டு ஃபோனில் பேச சொல்லுங்கள், பேசிவிட்டு நான் அவங்களுக்கு கைட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து இந்த இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணிக்கலாம், இந்த அகாடமிக் இயரே அவங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம், கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காலேஜ் ரெகுலர் காலேஜில் நானே அட்மிஷன் வாங்கி தரேன் அப்படின்னு. அதே மாதிரியே அந்த ஸ்டூடெண்ட் வந்தாங்க, வந்து என்கிட்ட படித்தாங்க, படிச்சுட்டு இன்றைக்கி எத்திராஜ் ஸ்டூடெண்ட்டில் ஃபைனல் இயரில் இருக்காங்க. ஒரு கேரியர் கைடன்ஸ் அப்படின்னு வரும்போது இது ரொம்ப ஒரு புதிய விஷயமா இருக்குது, எல்லாருக்கும் தேவையான ஒன்றும் கூட. நம்ம வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னு நிறைய கனவுகளோடு இருக்கிறவங்க அந்த இடைப்பட்ட காலத்தில் வர சின்ன தோல்வியினால துவண்டு போய் அதுக்கப்புறம் இனிமேல் வாய்ப்புகளே இல்லையோன்னு நினைக்கக்கூடிய ஒரு விதத்தில் இந்த நான் ஃபார்மல் எஜுகேஷன் மூலமாக அவங்களை எப்படி தகுதிப்படுத்திக்க முடியும், அதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது, அதை இப்படி நீங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க, அதன் மூலமாக உயர்கல்வி அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்படி சாத்தியப்படுது. இன்றைக்கும் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ்லேயும் சரி, பொறியியல் கல்லூரியிலும் சரி, நான் ஃபார்மல் எஜுகேஷன் மூலமாக +2 முடித்தவங்க எவ்வளோ தூரம் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த நிறைய விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. கலைஞர் தொலைக்காட்சி மூலமாக எனக்கு வாய்ப்பளித்த இந்த கலைஞர் தொலைக்காட்சிக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நாம் அறிந்திருக்க வேண்டிய பல அரிய தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக ஒவ்வொரு நாளும் வழங்கி வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். இன்றைக்கு நமக்காக என்ன பயனுள்ள தகவல்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது ஒன்றை சொல் நன்றி சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்று இந்தியாவில் மீண்டும் மதவாதம் தலை தூக்கி கொண்டிருக்கிறதோ என்கிற ஐயம் பரவலாக எல்லோரிடத்திலும் இருக்கிறது. மீண்டும் என்கிற சொல்லையும் நாம் கவனிக்க வேண்டும். ஏற்கனவே பல முறை அந்த மதவாதம் வந்துதான் போயிருக்கிறது. இன்றைக்கு அது மிக கூடுதலாக தன்னுடைய கோர முகத்தை காட்டத் தொடங்கி இருக்கிறது என்பது வெளிப்படையான செய்தியாக இருக்கிறது. அதற்கு பல்வேறு காரணங்களை நாம் சொல்லலாம். எழுத்தாளர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள் வரிசையாக சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தபோல்கர், கோவிந்த் பன்சாரே, கல்புர்கி, மிக அண்மையிலே கௌரி லங்கேஷ் போன்ற எழுத்தாளர்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கருத்துக்கு எதிர்கருத்து என்பதை தாண்டி கருத்துக்கு எதிராக துப்பாக்கி தோட்டாக்கள் என்கிற நிலை வளர்ந்திருக்கிறது. இந்த மதம் என்பதற்கும் மத நம்பிக்கை என்பதற்கும் மதவாதம் என்பதற்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது. மத நம்பிக்கை என்பது அவர்களுடைய வாழ்க்கை அனுபவம் சார்ந்தது.
என் மதம் எனக்கு, உன் மதம் உனக்கு என்கிற பெருந்தன்மையோடு போகிற போக்குதான் மத நம்பிக்கை. என் மதம் மட்டும்தான் நமக்கு, உன் மதம் தனியாக எதற்கு என்று கேட்டால் அது மத வெறி. கலவரத்தை விதைப்போம், வாக்குகளை அறுவடை செய்வோம் என்று சொன்னால் அது மதவாத அரசியல். இன்றைக்கு மத நம்பிக்கையை தாண்டி மதவாதமும் மதவாத அரசியலும் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. இது வளருமானால் என்ன ஆகும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டியதில்லை, வரலாற்றை புரட்டி பார்த்தால் போதுமானது. 1947 சுதந்திரம் வருகிற போதே இந்த மதவாதத்திற்கு இந்தியா பலியாயிற்று. இன்னமும் நாம் கவனமாக சொல்லுவதென்றால் விடுதலை பெறுவதற்கு ஓராண்டுக்கு முன்பே, சரியாக ஓராண்டுக்கு முன்பே இந்த மத கலவரங்கள் இந்தியாவிலே தொடங்கிவிட்டன. 1946 ஆகஸ்டில் வங்கத்தில் ஒரு 4-5 நாட்களுக்குள் பல்லாயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். அதுதான் அந்த மத கலவரத்தினுடைய தொடக்கம். அங்கே தொடங்கி பிறகு 47 ஆகஸ்ட் விடுதலை வருகிற போது அது நவகாடியிலே முடிந்தது. காந்தியார் அவர்களும் எல்லை காந்தி என்று அழைக்கப்பட்ட அந்த பெரியவரும் 2 பேருமாக நடைபாதையில் நடந்து போய் அந்த மக்களையெல்லாம் சந்தித்தார்கள். ஆனாலும் கலவரம் ஓய்ந்து விடவில்லை. மறுபடியும் அந்த கலவரங்கள் தலை தூக்கி மறுபடியும் அந்த கலவரங்களுக்கு நாம் மக்களை பலி கொடுக்க போகிறோமா என்கிற ஒரு பெரிய கேள்வியும் கவலையும் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் எழுந்திருக்கிறது. அங்கிங்கெனாதபடி எல்லா இடங்களிலும் பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் மாட்டுக்கறி உண்டார்கள் என்று பலர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் மதத்தின் அடிப்படையில் ஒருவருக்கு இருக்கிற மத நம்பிக்கை தான் எல்லோருக்கும் இருக்க வேண்டும், நாங்கள் சொல்லுவதைத்தான் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லுவது ஜனநாயகத்துக்கு முற்றிலும் எதிரானது, இந்தியாவினுடைய சிறப்பு என்று கருதப்படுகிற பன்மைத்துவத்துக்கு எதிரானது. இந்த நேரத்தில் இந்த மதவாதத்தால் என்ன நிகழ்ந்தது? அந்த நேரத்தில் ஒரு வினோதமான ஒரு நிகழ்ச்சி எப்படி 1947 நடைபெற்றது என்பதை உருது எழுத்தாளர் சதன் ஹசன் மான்டோ தன் நூல் ஒன்றில் எழுதியிருக்கிறார். அவர் எழுதியிருக்கிற காலகட்டம் 1947 விடுதலை வாங்கியிருக்கிற கட்டம். எங்கு பார்த்தாலும் கலவரம். விடுதலை வந்திருக்கிற போது நாடு முழுவதும் மகிழ்ச்சி இருந்திருக்க வேண்டும். அது ஒரு பக்கத்தில் கொண்டாட்டம் இருந்தது, ஆனால் இன்னொரு பக்கத்தில் மத வெறியாட்டம் இருந்தது. இங்கே இருந்து இவர்கள் அவர்களையும் அவர்கள் இவர்களையுமாக கொன்று அழித்து கொண்டிருந்தார்கள். ஒரு ரயில் வண்டி முழுவதும் பிணங்களை நிரப்பி பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு ஒரு ரயில் வந்து சேர்ந்தது. பிறகு படிக்கு படியாக இந்தியாவிலிருந்து ஒரு ரயில் பிணங்களை ஏற்றிக்கொண்டு பாகிஸ்தானுக்கு சென்றது. இந்த காலகட்டத்தில் எல்லோரும் பைத்தியம் பிடித்தவர்களைப் போல இருந்த நிலையில், அதாவது ஒரு ஊரில் ஒருவருக்கொருவர் அண்ணன் தம்பியாய் மாமன் மச்சானாய் வாழ்ந்த அந்த ஊரில் கூட யார் நேற்று வரையில் அப்படி இருந்தார்களோ அவர்கள் ஒருவரை பார்த்து ஒருவர் எதிரிகளாக ஆயுதங்களை தூக்கி கொண்டு அலைந்து நல்ல நிலையோடு மனநிலையோடு இருந்த மக்களெல்லாம் பைத்தியங்களைப் போல அலைந்து கொண்டிருந்த கட்டத்தில் உண்மையாகவே ஒரு மனநல காப்பகத்தில் பைத்தியங்களே நிறைந்திருந்த இடத்தில் என்ன நடந்தது என்பதைத்தான் அந்த எழுத்தாளர் ஹசன் மான்டோ எழுதியிருக்கிறார். அவர் குறிப்பிட்டிருக்கிற அந்த மனநோய் காப்பகம் என்பது லாகூரில் இருந்திருக்கிறது. அந்த லாகூர் இன்றைக்கு பாகிஸ்தானோடு இருக்கிறது. லாகூரில் இஸ்லாமியர்கள் தான் எண்ணிக்கையிலே அதிகம். அவர்களுக்கு அடுத்ததாக சீக்கியர்கள், 3வது இடத்திலே தான் இந்துக்கள். அந்த லாகூரில் ஒரு மனநோய் காப்பகம் இருக்கிறது. ஏறத்தாழ அந்த மனநோய் காப்பகத்திலும் உள்ளே இருக்கிற மக்களின் எண்ணிக்கை இதே சதவீதத்தில் தான் இருக்கிறது. இஸ்லாமியர்கள் கூடுதலாக, சீக்கியர்கள் அடுத்து, இந்துக்கள் குறையும். இந்தியாவும் பாகிஸ்தானும் என்று 2 நாடுகளாக பிரிந்து போய்விட்டன. எனவே இங்கே இருக்கிறவர்களெல்லாம் அங்கே, அங்கே இருக்கிறவர்களெல்லாம் இங்கே என்று இடம் மாறிக்கொண்டிருந்த கட்டம். அன்றைக்கு அந்த இந்திய பாகிஸ்தான் பிரிவினையின் போது கொல்லப்பட்டவர்கள், இறந்து போனவர்கள் என்கிற சொல் சரியாக இருக்காது, கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 20 லட்சம். அகதிகளாக ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்திற்கு இந்தியாவில் வாழ்ந்தவர்கள் பாகிஸ்தானுக்கு அகதிகளாக, பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு அகதிகளாக, சொந்த நாட்டிலேயே அகதிகளாகி போன மக்களின் எண்ணிக்கை 1,10,00,000. 20 லட்சம் பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள். 1,10,00,000 பேர் அகதிகளானார்கள். இவையெல்லாம் வெளியில் தெரிந்த எண்ணிக்கை கணக்கு, தெரியாத கணக்கும் எண்ணிக்கையும் எவ்வளவோ இருக்கலாம். இந்த கட்டத்திலே தான் அந்த லாகூரில் இருக்கிற அந்த மனநோய் மருத்துவமனையிலும் என்ன நடந்திருக்கிறது என்றால், நம் நாடு 2ஆக பிரிந்து விட்டது. எனவே இங்கே இருக்கிற
இந்துக்களையும் சீக்கியர்களையும் வண்டியில் ஏற்றி இந்திய எல்லைக்குள் கொண்டு போய்விட வேண்டும், இஸ்லாமியர்கள் மட்டும் இங்கே இருக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது நடைமுறைப்படுத்தப்பட்டு உள்ளே இருக்கிற சீக்கிய இந்து மதத்தை சார்ந்த மனநலமற்றவர்கள் வண்டியில் ஏற்றப்படுவதற்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்ச்சியைத்தான் அவர் எழுதியிருக்கிறார். படிக்கிற போது நமக்கு நெஞ்சு நெகிழ்ந்து போகிறது. அந்த மனநலமற்றவர்கள் அத்தனை பேரும் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து கொண்டு நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எங்களுக்கு மதம் இல்லை, நாங்கள் சகோதரர்களாக பழகுகிறோம், ஒருவர் மீது ஒருவர் அன்பு கொண்டிருக்கிறோம், இந்த இடத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம், எங்களை பிரிக்காதீர்கள் என்று அவர்கள் அழுதிருக்கிறார்கள். நாங்கள் இந்த இடத்திலேயே இருக்கிறோம். அதை படிக்கிற போது என்ன தோன்றுகிறது என்றால், மனநலம் அற்றவர்கள் மிகுந்த மனநலத்தோடும் மனநலம் உடையவர்கள் என்று கருதப்படுகிற மக்கள் மனநலம் அற்றும் அன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்த மக்களை பைத்தியங்கள் போல எது ஆக்கியிருக்கிறது என்றால், இந்த மத வெறியும் மதவாதமும் தான் ஆக்கியிருக்கிறது. மத நம்பிக்கை என்பது அவரவர்களுடைய தனிப்பட்ட செய்தி, அந்தந்த குடும்பத்துக்குள் இருக்கும். அது அடுத்தவன் மீது பாயாது, அடுத்தவன் மீது அடித்து கலவரத்தை உருவாக்காது. கடவுள் நம்பிக்கை என்பது ஒவ்வொரு மனிதனினுடைய தனிமனித நம்பிக்கை, வாழ்க்கை அனுபவம், சூழலை பொறுத்தது. ஆனால் மதவாதம் என்பது தன்னுடைய நம்பிக்கை என்ன என்பதை பற்றி கவலைப்படாமல் அடுத்தவன் நம்பிக்கை இப்படி இருக்கக்கூடாது என்று அவன் மீது விழுந்து புராண்டுவது. எனவே மனநலம் உடையவர்கள் என்று கருதப்பட்ட மக்களெல்லாம் அடித்து கொண்டிருந்த கட்டத்தில் அந்த மனநோய் காப்பகத்திலே இருந்து மனநலமற்றவர்கள் என்று மருத்துவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் அத்தனை மனநலத்தோடு கட்டிக்கொண்டு நாங்கள் சகோதரர்கள் என்று சொல்லியிருக்கிறார்களே, இதை மான்ட்ரோ எழுதியிருக்கிற போது அடடா, இந்த தேசத்தில் இப்படி ஒரு வினோதம் நடந்திருக்கிறது என்கிற செய்தி நமக்கு புதிதாக இருக்கிறது. இன்றைக்கு மீண்டும் மதவாதம் தலை தூக்குமா, மீண்டும் ஒருவர் மீது ஒருவர் மோதிக்கொள்ளுகிற நிலை வருமா என்கிற கவலை எழுந்திருக்கிறது. தாஜ்மஹாலை தாஜ்மஹாலாக அதற்குரிய அழகான ஒரு கட்டிடமாக, அதற்குள் இருக்கிற காதலும் நேசலும் எப்படிப்பட்டது என்பதாகவெல்லாம் பார்க்காமல் அதை மதம் சார்ந்து பார்க்கிற பார்வை இன்றைக்கு வந்துவிட்டது. நேற்றைக்கு பாபர் மசூதிக்கு என்ன நடந்ததோ அது நாளைக்கு தாஜ்மஹாலுக்கு நடந்து விடுமா என்று ஒரு நண்பர் கேட்டிருக்கிறார். நடக்கக்கூடும் என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலையாக இருக்கிறது. மக்களே, நீங்கள் மத நம்பிக்கை உடையவராக இருக்கலாம், அது உங்கள் உரிமை. ஆனால் மத வெறியை, மதவாத அரசியலை வளர்ப்பது நமக்கும் நல்லதில்லை, நாட்டுக்கும் நல்லதில்லை. பொழுதுபோக்கிற்காக இணையதளத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கும் நாம் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் எப்படி பெறலாம் என்பதை பற்றி ஒவ்வொரு வாரமும் இந்த பகுதியின் மூலமாக அறிந்து வருகிறோம். இன்றைக்கும் சில தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் வணிகம் பகுதி. வணக்கம். இதுக்கு முன்னாடி இந்த வாரங்களில் தொழில் சம்மந்தப்பட்ட ஆலோசனைகளையும், தொழில் சம்மந்தப்பட்ட ஃபினான்ஷியல் ஆலோசனைகள்ங்கிறது நிறுவனத்துக்கு நம்மளோட தொழிலுக்கு தேவையான கடனோ இல்லை முதலீடோ எப்படி வாங்கலாம், அந்த வந்திருந்ததுன்னா அதில் இருக்கிற ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும், என்ன மாதிரிலாம் அபிவிருத்தி பண்ணலாம், ஒரு பிஸ்னஸ் பிளான்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸும் சொல்லியிருந்தோம். அது மாதிரி எப்படி ஒரு நிதி அறிக்கையை தயார் பண்ணணும், அந்த நிதி அறிக்கையோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருந்தோம். ஸோ அதே மாதிரி ஒரு எக்ஸிஸ்டிங் ஒரு ஏற்கனவே நடக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸை வாங்கினா நல்லதா இல்லை புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்தா பெட்டரா அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் ஓரளவு கவர் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்த எக்ஸாம்பிள் படி தான் செகண்ட் ஹேண்ட் கார் பெஸ்ட்டா இல்லை ஃபஸ்ட் ஹேண்ட் கார் பெஸ்ட்டா அப்படிங்கிறத பார்த்தோன்னா ரெண்டுமே அவங்கவுங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து தான். நம்ம பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன லாபம் தரக்கூடியது, நம்மளால் எவ்வளோ இன்வால்மெண்ட் அதில் செலுத்த முடியுங்கிறத வச்சு தான். இதில் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களில் ஒரு 4-5 டைப் இருக்காங்க. ஒன்று பணத்தை போட்டுட்டு அதுக்கு நிர்வாகத்திறமை உள்ளவங்களை உள்ளே போட்டு வெளியிலேருந்து ஷேர் ஹோல்டராக மேனேஜ் பண்ணுறது. இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒன்லி போர்டு மீட்டிங்கோ இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை மீட்டிங் பண்ணுறதோ இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இவங்களோட டிஸ்கஷன் பண்ணுறதோ இது மட்டும் பண்ணுவாங்க. இன்னொருத்தவங்க ஈக்விட்டி பார்ட்னர்னு சொல்லுவாங்க. ஈக்விட்டி பார்ட்னர்னால் என்ன அர்த்தம் அப்படின்னிங்கன்னா, பணத்தை போட்டுட்டு இந்த நிர்வாகத்தில் கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. கொஞ்சம் அப்படின்னா அதாவது ஒரு ஆப்ரேஷன்லேயோ இல்லை ஒரு மார்க்கெட்டிங்லேயோ இல்லை ஒரு ஃபினான்ஸ்லேயோ இல்லை ஒரு க்ளோசிங் சைடுலேயோ ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த நிறுவனத்தை மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான
உதவிகளை பண்ணுறது. இவங்களுக்கு பேர் வந்து முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம், இன்குபேட்டர் அண்ட் ஆக்சிலேட்டர்னு ஒரு மெத்தட் வந்து ஃபண்டிங் மெத்தடில் நிறையா சொல்லியிருக்கோம். இன்குபேட்டர்னால் அதாவது ஒரு குழந்தை எப்படி டெவலப் பண்ணுறா, அதை வந்து ஒரு முடியாத குழந்தைய எப்படி வந்து புஷ் பண்ணி மேலே கொண்டு வராங்களோ, ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு இன்குபேட்டரில் வச்சு அதே மாதிரி நிலைமையில் உள்ளது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டாவது டைப் இன்வெஸ்டர் வந்து ஒரு இன்குபேட்டர் மாதிரி இருப்பாங்க, பார்ட்டி ஈக்விட்டி இன்வெஸ்டராக இருப்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து ஸ்வெட் ஈக்விட்டி இன்வெஸ்டர்னு சொல்லுவோம். ஸ்வெட் ஈக்விட்டி இன்வெஸ்டர் அப்படின்னிங்கன்னா இவங்க வந்து வர்றது வந்து 100% அவங்ககிட்ட இருக்கிற கான்டாக்ட்ஸையும் அவங்ககிட்ட இருக்கிற நாலேஜையும் நெட்வொர்க்கையும் வச்சு பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டர் வந்து பணம் போட மாட்டாங்க. பணம் போட்டிருக்கவங்க வேற ஒருத்தவங்களாக இருப்பாங்க, இவங்க நிர்வாக திறமை உள்ளவங்களும் நடத்தக்கூடிய திறமை உள்ளவங்களாகவும் இருப்பாங்க. இது மாதிரி பல டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இருக்குது. ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ்லேயோ இல்லை பிஸ்னஸ்லேயோ இதுதான் ரூல், இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் அர்த்தம் இல்லை. ரூலுங்கிறது வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு செய்யக்கூடிய அவங்க கொடுத்துருக்கிற அவங்களோட அதிகாரத்தில் கொடுத்துருக்கிற ஒரு சில ஃபார்மேட்டை கரெக்டாக அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது. ரூல் கிடையாதுங்கிறது நான் மீன் பண்ணுறது வந்து எப்படின்னா, அதாவது ஒரு பணத்தை வந்து எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எப்படி வேணாலும் பண்ணுறது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. அந்த ரூல், அதாவது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், அது நம்மளோட முறைப்படி போயிடும். ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அந்த ரூல் படி பண்ணினா தான் நாளைக்கு எந்த விதமான தப்பும் இல்லாமல் இருக்க முடியும், கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டும் இருக்கும், இல்லை கவர்மெண்ட்டோட ஒரு என்கொயரி இல்லாமல் இருக்கும். ஸோ ஆல்வேஸ் வந்து கோ வித் த கவர்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ், கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் இருக்காங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்னா என்னென்னா அவங்க தான் அக்கௌண்டன்ட். நம்மளோட நிறுவனத்தோட அக்கௌண்ட்ஸை, நம்ம எழுதக்கூடிய அக்கௌண்ட்டை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணக்கூடியவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். கம்பெனி செக்ரட்டரிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஃபைலிங் பண்ணியிருக்கிற ஒரு ஐடி ரிட்டர்னை ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸோ இந்த மாதிரி கம்பெனிகளுக்கு அப்டேட் பண்ணுறவங்க, ஒரு ரெகுலேட்டரியை வந்து பார்த்துக்கக்கூடியவங்க கம்பெனி செக்ரட்டரி. காஸ்ட் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு கம்பெனியோட காஸ்ட்டு, அதாவது நம்ம ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி போகுது, இந்த காஸ்ட் எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறவங்க. நான் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு பேசிக் லெவல், இதுதான் டெஃபினேஷன் சொல்லிவிட்டு என்னங்க நீங்கள் இவ்வளோ தான் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறது இல்லை. அது நார்மலாக ஒருத்தவங்களுக்கு புரிகிற லெவலுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இதோட தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா இப்போ ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்கிற நிறுவனங்களை பார்க்கும்போது ஒரு டேர்ன் ஓவரை வச்சு வாங்கலாம், இல்லை ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டியை வச்சு வாங்கலாம், இல்லை ஃப்யூச்சர் பொட்டன்ஷியலை வச்சு வாங்கலாம். ஃப்யூச்சர் பொட்டன்ஷியலை வச்சு எப்படி வாங்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு நிறுவனம் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ இ-காமர்ஸ் நிறுவனங்கள்லாம் எல்லாமே வந்து ஒன்லி ஃப்யூச்சர் பொட்டன்ஷியலை மட்டும்தான் வச்சு பேசுவாங்க. ஏன்னா இவங்களோட இந்த மாதிரி இ-காமர்ஸ் நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட அசெட் வந்து அவங்க டெவலப் பண்ணியிருக்கிற ஒரு சாஃப்ட்வேரோ இல்லை அவங்க கொடுத்துருக்கிற மொபைலில் கொடுத்துருக்கிற ஒரு மொபைல் அப்ளிகேஷனோ தான் இருக்க முடியும். ஒரு சாஃப்ட்வேரை வச்சு எப்படி இதுக்கு இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்கணும் அப்படின்னீங்கன்னா அவங்க ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி தான் அந்த மாதிரி சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணதுக்கப்புறம் நிறைய டெஸ்டிங் பண்ணி இதை வந்து கொஞ்சம் பேர் யூஸ் பண்ண வச்சு அந்த யூஸ் பண்ணவங்களோட நடந்த தவறுதல்களையும் இல்லை நடந்த நல்லவைகளையும் எடுத்து அதை மேலே டெவலப் பண்ணி ஒரு கன்சூமருக்கு கொடுக்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இ-காமர்ஸ் ரிலேட்டட் பிஸ்னஸ்க்கு வந்து எப்போதுமே பார்த்திங்கன்னா க்ரோத்துன்னு சொல்லக்கூடியது வந்து வளர்ச்சி வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஏன் அளவுக்கு அதிகமாக இருக்குன்னா, இண்டிவிஜுவல் ஆர்கானிக், இன்ஆர்கானிக் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்கானிக்னா சாதாரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்போம். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இவ்வளோ டர்ன் ஓவர் இருந்ததுன்னா அடுத்த வருஷம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இன்க்ரீஸ் ஆகும். குறிப்பிட்ட லெவலை விட அதிகமாக இன்க்ரீஸ் ஆகணும்னா அதுக்குண்டான பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும். பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மேனுஃபேக்சரிங்கோ அதுக்குண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஆனால் இ-காமர்ஸ் ரிலேட்டடில் பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு இ-காமர்ஸ் சைட்டு, இ-காமர்ஸுங்கிறது வந்து ஆன்லைன் பையிங் செல்லிங்கோ இல்லை ஆன்லைனில் 2 பேரை கனெக்ட் பண்ணக்கூடியதோ இல்லை ஆன்லைன் வழியாக ஒரு சொல்யூஷன் தரக்கூடியதோ அப்படி பார்த்திங்கன்னா முதல்ல ஆரம்பிக்கும் போதே இது வந்து அன்லிமிட்டெட் கெப்பாசிட்டி, எவ்வளோ பேர் வேணாலும் இதை யூஸ் பண்ணினாலும் அதை தாங்கக்கூடிய அளவுக்கு உண்டான சாஃப்ட்வேரை அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க. அதில் என்ன இல்லாமல் இருக்குன்னா அளவுக்கு அதிகமான டேட்டா பேஸ், அளவுக்கு அதிகமான பேர் உள்ளே வந்தாங்கன்னா அவங்களோட ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு உண்டான வசதிகள் வேணாமல் இல்லாமல் இருக்கலாமே தவிர இவங்களை டீல் பண்ணக்கூடிய வசதிகள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா ஆன்லைன் பிஸ்னஸ்க்கு வந்து எப்போதுமே அளவுக்கு அதிகமான ஸ்கோப்ஸ் உண்டு. இப்போ எதுக்கு இந்த பாயிண்ட்டை நான் இப்போ கவர் பண்ணுறேன், இந்த ஒரு பாயிண்ட் பேசும்போது ஒன்று மாறி சொல்கிறதுக்கு காரணம், அதாவது இதில் எல்லாத்துலேயும் ஒரு விஷயம் இருக்குது, அந்த விஷயத்தில் யாருக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால தான். இப்போ இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் மாடலில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா கிராசரிஸ், வீட்டுக்கு தேவையான சாமான்களை ஆன்லைனில் வாங்கி விற்கக்கூடிய நிறுவனங்கள் வந்துருச்சு. இப்போ அதே வந்து ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட தமிழ் திரையில் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பைக்கை ரிப்பேர் பண்ணுறதுக்கு உண்டான நிறுவனங்கள் வந்துட்டாங்க, பைக்கை ரெண்டல் பண்ணக்கூடிய நிறுவனம் வந்திருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா
ஓஎல்எக்ஸ் அண்ட் குயிக்கர் அந்த இது ஓலா கார்லாம் பார்த்திங்கன்னா வெறும் சாஃப்ட்வேர் கம்பெனி தான். ஒரு மொபைல் அப்ளிகேஷன் கம்பெனியை வச்சுக்கிட்டு எக்கச்சக்கமான காருங்களையும் அதுக்குண்டான கஸ்டமரையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பிஸ்னஸுங்கிறது எப்போதுமே அன்லிமிட்டெட் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம என்ன துறையை தேர்ந்தெடுக்கிறோமோ அதை வச்சு தான் மேலே டெவலப் பண்ண முடியும். இது மாதிரி பல விஷயங்களை இன்னும் மேலே வர வாரங்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நாம் கற்றுக்கொண்ட பல தகவல்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றிற்கு அவை பயனுள்ளதாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் டாக்டர் கார்த்திகேயன் என்ன பயனுள்ள தகவல்களை நமக்காக கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். நம்முடைய கற்றதும் கற்பித்தலும் நிகழ்ச்சியில் பல்வேறு நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மாற்றங்களை கையாள்வது எப்படி அப்படிங்கிறத பற்றி பல சந்தர்ப்பங்களில் பேசியிருக்கோம். சமீப காலமாக இது மாற்றம்ங்கிறத பற்றி எல்லா இடங்கள்லையுமே, அதாவது சமூக அளவிலும் அரசியலிலும் எல்லா இடத்துலையும், மேலாண்மை எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க. அப்போது சில பேர் மாற்றத்தை ரொம்ப சுலபமாக அவங்களால கையாள முடியுது. பல பேர் மாற்றங்களை கண்டு பயப்படுறாங்க. சில பேர் மாற்றத்தில் ஒரு அனுகூலம் காண்கிறார்கள். இப்போது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சில இதில் போக்குகள் வரும்பொழுது சில நிறுவனங்கள் அதற்கு முன்னாடியே அங்கே போய் நின்று அதற்கான லாபங்களை பெற்றுடுது. இப்போ சொல்லுவாங்க வின்னர் டேக் ஆல் சொசைட்டிம்பாங்க. அதாவது கொஞ்சம் பேர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க, சில பேர் கூட ஓடி போய் எடுத்துக்கிறாங்க. ஆனால் மீதி சிலர் என்ன நடக்குதுன்னு புரியாமல் இருக்காங்க. இதை இன்னும் கொஞ்சம் இதுவாக எளிமையாக சொல்லணுன்னா 3 விதமாக சொல்கிறாங்க, மக்களை பிரிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, மாற்றங்கள் வருவதற்கு முன்னாடி அந்த மாற்றங்களை யூகித்துங்கிறத விட கற்பனை செஞ்சு பார்த்து இப்படியெல்லாம் நடக்கலாம், இப்படியெல்லாம் நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு தயார் நிலையை உள்ளுக்குள்ளேயே ஏற்படுத்தி கொள்ளுதல். அவர்கள் மாற்றத்தை விட வேகமாக ஓடிட்டுருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு இது மாற்றம் இன்னும் 2 வருஷம் கழித்து வருதுன்னா அவங்க இன்றைக்கி அதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அது வர்றது 2 வருஷம் கழித்து வந்தாலும் வரலாம், இல்லை ஒரு 10 வருஷம் கழித்து வந்தாலும் வரலாம், இல்லாட்டி ஒரு 2 மாதத்தில் வந்தாலும் வரும். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போவே அதுக்கு ஒரு தயார் நிலையில் இருக்காங்க. இவங்க சாம்பியன் மாதிரி. அடுத்த நிலையில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மாற்றம் வருவதை உடனடியாக உணர்ந்து மாறிட்டுருக்குங்கிறத உடனடியாக தெரிஞ்சு முதல்ல போய் தன்னை தயார் பண்ணிக்கிறாங்க. மாற்றத்தை இவங்க பார்க்குறாங்க, மாற்றம் கிட்ட வந்துடுது. கிட்ட வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இனிமேல் நம்ம பழையமாக இருக்க முடியாது, நம்ம மாறி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு உடனே மாறுறாங்க. 3வது பெரும்பான்மை மாற்றம் வந்ததே அவங்களுக்கு தெரியல. மாற்றத்தினுடைய பாதிப்பும் அவங்கள போய் அதாவது நேரடியாக தாக்கலை. இன்னும் மாறல, இதெல்லாம் மாறாது, எங்களுக்கு தெரியாத, நாங்களாம் எவ்வளவோ பார்த்துட்டோம், எங்களுக்கு தெரியாத விஷயமா அப்படின்னு சொல்லி அந்த மாற்றம் இவங்களை கிட்டத்தட்ட மூழ்கடிக்கக்கூடிய நிலைமையில தான் அதை மாற்றத்தை உணர நினைக்கிறாங்க. பல பேர் இந்த மாற்றத்துலேயும் மூழ்கி போகிறாங்க. இப்போது இது ஒரு இதுவாக விழுக்காடாக பார்த்திங்கன்னா 5 விழுக்காடு தான் இதெல்லாம் முன்கூட்டியே யூகிக்கிறவங்க, அதற்காக தயார் நிலையில் இருக்கவங்க. கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 25 விழுக்காடுகள் பார்த்திங்கன்னா, அதாவது மாற்றம் வரும்பொழுது அதற்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்கிறார்கள். மீதி இருப்பவர்கள் அனைவருமே மாற்றம் வருவது தெரியாமல் இருப்பது தான். இதில் இன்னொரு விஷயம் என்ன கேட்டால், எல்லாருக்குமே தெரியும், என்ன கேட்டால் மாற்றம் வந்தால் கண்டுபிடிச்சிடுவேன் அப்படிம்பாங்க. ஆனால் ஒரு மாற்றம் இருக்கா இல்லையாங்கிறது உணரக்கூடிய தன்மை நம்ம எல்லாருக்குமே கிடையாது. ஏன்னா நம்முடைய இது கற்றல் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வேணுங்கிறத மட்டும் தேர்ந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இப்போது அதாவது பழங்கால விஷயங்களில் கூட வேணுங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறோம், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறதில்ல. வேணுங்கிற கற்றலை மட்டும் கற்றுக்குறோம், நிறைய விஷயங்களை கற்றுக்காமையே இருக்கும். அதனால் என்ன பண்ணுவோம், பார்க்குறப்ப எனக்கு தெரியுங்க, அதெல்லாம் இல்லைங்க, நான் எல்லாம் பார்த்துட்டேங்க, இதேமாதிரி நிறையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆங்கராக அதையே பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். சில பேர் என்ன பண்ணுறாங்க, எல்லா விஷயத்தையுமே ஒரு அனுமான ரீதியாக இப்படின்னு சொன்னால் கூட இது இப்படித்தானா இல்லாட்டி இப்படி இருக்குமா அப்படிங்கிற கேள்விகளை முன் வைக்கிறாங்க. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அப்போ என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா, இந்த சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்டை பற்றி உலகம் பூரா திரும்ப படிக்கிறவங்க சில நிறுவனங்கள் அல்லது சில இவங்க தலைவர்கள் எல்லா நிலையும் தயார் நிலையில் இருக்காங்க எது வந்தாலும். அப்போ என்ன சொல்கிறாங்க, ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ஒரு ஃபார்முலா மாதிரியே சொல்கிறாங்க அவங்க.
எப்படி சொல்கிறாங்கன்னா உள்ள அது வந்து எது வேணால் இருக்கலாம், எந்த ஒரு அமைப்பாக இருக்கலாம், அந்த அமைப்புக்குள் இருக்கக்கூடிய மாற்றம், நிகழக்கூடிய மாற்றம், அந்த மாற்றம் வந்து வெளியில் இருக்கக்கூடிய மாற்றத்தை விட வேகமாக இருந்தால் அதாவது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மாற்றம் எவ்வளோ வேகமாக இருக்குன்னா வெளி மாற்றத்தை விட அதிகமாக இருந்ததுன்னா அது வந்து வேகமாக முன்னேறும். வெளியிலிருந்து மாற்றம் விழும்போது அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய மாற்றம் உள்ளே இருக்கக்கூடியதை விட அதிகமாக இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட புறந்தள்ளப்படுறாங்க. அந்த அவங்ககிட்ட வர்ற விஷயங்கள் கிட்டத்தட்ட கழுத்தை பிடிக்கிற மாதிரி இருக்குது. அவங்க என்ன எதுன்னு எதிர்பார்க்க முடியாது. பல வேலைகள் வந்து இன்றைக்கி காணாமல் போகுது, தொழில்கள் காணாமல் போகுது, தொழில்நுட்பம் காணாமல் போகுது, சமூக என்ன சொல்கிறது இதெல்லாம் நடவடிக்கைகள் காணாமல் போகுது, இடங்கள் காணாமல் போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மாற்றம் வருவது அவங்க முன்கூட்டியே பார்க்கல, அதுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கல. மாற்றாத பொழுது மாற்றம் வந்து ஒரு சுனாமி மாதிரி அடிச்சுட்டு போயிடுது. இதுதான் இங்கே வந்து உண்மை நடக்கிற விஷயம். அப்போது அடிப்படையான காரணங்கள் என்னங்கிறத வந்து உலகம் முழுக்க பார்க்கும் பொழுது சில இயல்புகள் தெரியுது. என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இதில் வந்து ஒரு விஷயத்தை முக்கியமாக சொல்ல தலைவர், அதாவது இதை வந்து யார் இதை வந்து முன்னெடுத்து போகிறாரோ அவர்களுடைய என்ன சொல்கிற ரெடினஸ் அப்படிங்கிறாங்க, எந்த அளவுக்கு தயாராக இருக்காருங்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிற ஒரு விஷயம் முதல்ல என்னென்னா நிகழ்காலத்தை பற்றி ஒரு திருப்தியின்மை இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ நடக்கிறது எல்லாமே நல்லா தானே இருக்குது அப்படின்னா மாற்றத்தை கண்டிப்பாக விரும்ப மாட்டாங்க. பல இடங்களில் பார்த்துக்கலாம். நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு சஜஷன் சொன்னீங்கன்னா, ஏன்ப்பா நல்லா தானே இருக்குது, இருக்கிறதே போதும்ப்பா, இப்படியே போயிடலாம்ப்பா, இது ஏன்ப்பா தேவையில்லாத கையை வச்சு இருக்கிறதையும் கெடுத்துக்கிட்டு. அப்போ என்னென்னா எங்கேயோ நிகழ்காலத்தை பற்றி ஒரு திருப்தி வருது. நிகழ்காலத்தை பற்றி ஒரு திருப்தியின்மை தான் முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா தலைமைக்கு முக்கியமான ஒரு பண்புங்கிறாங்க. இன்றைக்கி நல்லா நடந்துகிட்ருக்கு, ஆனால் இதே இப்படி நடக்குமா நாளைக்கு? இன்றைக்கி நல்லா ஓடிட்டுருக்கு, நாளைக்கு இது ஓடுமா? ரொம்ப சிறப்பாக செய்கிறோம், ஆனால் நாளைக்கு இதுவாக மாறி வரும் சூழ்நிலையில் நம்மளால் செய்ய முடியுமா? அப்போ அந்த திருப்தியின்மை, ஒரு கிரானிக் சென்ஸ் ஆஃப் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏதோ ஒரு க்ரியேட்டிவ் டிஸ்கண்டென்ட் இருக்கணும். ஏதோ ஒரு இடத்துல வந்து இல்லை இதை இன்னும் நல்லா செய்யலாம், நம்ம ஃபுல்லாக நம்ம செய்யலை அப்படிங்கிறது தொடர்ந்து எப்போ வந்து மேலே இருக்கவங்க தலைவருக்கு தெரியுதோ அப்போ என்னென்னா எந்த நேரத்துலையும் அவங்க உட்காந்துட மாட்டாங்க. ஏன்னா அடிப்படையாக எங்கே யார் தவறு செய்தாலும் மாறுதலை பொறுத்து ஒரு தவறு தான் திரும்ப திரும்ப செய்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா தனக்கு எல்லாம் தெரியும் நினச்சிட்டு செயல்படுறது. ஏதோ ஒரு இடத்துல எல்லாருக்கும், மனிதர்களுக்கோ குடும்பங்களுக்கு சமூகங்களுக்கு இனங்களுக்கு எல்லாருக்கும் என்ன வந்துடுதுன்னா நமக்கு எல்லாம் தெரியுங்கிற எண்ணம் வந்துடுது. இந்த நமக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற எண்ணம் வரும்பொழுது என்ன நினைக்கிறாங்கன்னா வெளியிலிருந்து வரக்கூடிய கற்றலை நிறுத்திடுறாங்க முழுமையாக. வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு கற்றலை நிறுத்திக்கிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா இது போதும், இது வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருந்தோமோ அதையே நம்ம செஞ்சால் போதும் அப்படிங்கிறத பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல எது தேவைன்னு கேட்டால் தலைவர் அவருடைய என்ன சொல்கிற மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய தயார் நிலை. இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம்.